பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சி தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்தியில் பதவி கேட்கிறதா தேமுதிக என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அதிமுக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஏறக்குறைய இரண்டு விஷயங்களை இது தெளிவுபடுத்துகிறது. ஒன்று, தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக தரப்பு அங்க அதிமுகவை விட பாஜகவில் தரம் தான் ஓங்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதைத்தான் இப்பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்களே முன்மொழிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதாவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதிமுகவுடைய பொதுக்குழுல இரண்டாவதாக ஒரு மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையிலேயே கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, இங்கு இடம்பெற வேண்டிய கட்சிகள் குறித்து நாங்க தான் முடிவெடுப்போம் என்பதாக அதிமுகவுடைய பொதுக்குழுல அண்மையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழுல இரண்டாவது தீர்மானம் போட்டிருந்தாங்க. இப்பொழுது தேமுதிக பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதை அதிமுகவை கொஞ்சம் பலவீனப்படுத்துகிறது. முதல்ல. இரண்டாவது, தேமுதிகவோட டிமாண்ட். தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த சில வாரங்களாகவே திமுக பக்கம் போவாங்களா அதிமுக பக்கம் போவாங்களா என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்தது. கடைசியாக கடலூர்ல நடைபெற்ற மாநாட்டில் கூட ஜனவரி 9ஆம் தேதி கூட்டணி குறித்து அறிவித்திருந்தார்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஆனா எப்படி ஜனவரி 9ஆம் தேதி வருவதாக சொன்ன ஜனநாயகன் தள்ளி போனதோ அதே போன்று அன்றைய நாள்ல முடிவை அறிவிப்பதாக சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மறுதேதி குறிப்பிடாமலே ஒத்தி வைத்திருந்தார், தனக்கு என்னைக்கு கூட்டணியை பற்றி பேச போறோங்கிறத. இந்த நிலையில இப்ப பாஜகவோடு அவர் ஒரு பேச்சுவார்த்தை என்பது இரண்டு வகையான வாய்ப்புகளை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறது. ஒன்று, அதிமுகவிடம் ஏற்கனவே அவர்கள் ராஜ்யசபா எம்பி கேட்டிருந்தார்கள் போன பாராளுமன்ற தேர்தலில், அது நிறைவேற்றப்படல. அது ஒரு நிறைவேற்றப்படாத சூழல்ல இப்பொழுது பாஜகவோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது. ஒரு ராஜ்யசபா இடம், அந்த இடத்தின் வழியே மத்திய அமைச்சரவையில் ஏதாவது இணையமைச்சர் வாங்க முடியுமா என்பது உள்ளிட்ட அரசியல் என்பது எல்லா கணக்குகளையும் உள்ளடக்கியதான். தேமுதிக அப்படி ஒரு கணக்கை போடலாம். பட் அது அதிமுகவினுடைய பிடியிலிருந்து பாஜக தான் டீல் பண்ணுவாங்கன்னா அது நிச்சயமா அதிமுக அணிக்கு ஒரு பலவீனமான சூழல் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தியில் பதவி கேட்கிறதா தேமுதிக என்கின்ற கேள்வி எழும்பொழுது அது எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்கும்? நிச்சயமாக இது தேமுதிகவுடைய விருப்பமாக மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க தேமுதிக வந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு, ஆனா பாஜகவுக்கு இல்ல. பாஜக தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மத்திய இணையமைச்சர் பொறுப்பையே கொடுத்து இவர்களை அழைப்பார்களா என்பது கேள்விக்குறி. ஏன்னா நீங்க கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையில தான் நம்ம தரவுகளை முன்வைக்க முடியும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு அணி அமைத்து போட்டியிட்டாங்க. அதுல அமமுக இடம்பெற்றிருந்தது, தேமுதிக இடம்பெற்றது, எல்டிபிஐ கட்சிகள் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த தேர்தலில் தேமுதிக ஒட்டுமொத்தமாகவே 2 லட்சம் ஓட்டு தான் எடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட இது குறைவு. அப்ப அவர்கள் 0.43%, 6% கீழே தான் ஓட்டு சதவீதம் காட்டினாங்க. அதே 2024 அதிமுகவோட கைகோர்க்கிற பொழுதுதான் அது 2% ஓட்டாக தாண்டுது. ஆனா நீங்க ஒரு உதாரணத்துக்கு விருதுநகர் மாவட்டத்துல அவர்கள் போட்டியிட்ட பொழுது விருதுநகர்ல பாராளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கையை காட்ட முடிந்தது. அதிமுக தேமுதிக கூட்டணியாக ஜெல்லானது ஒன்று, இன்னொன்று விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின் நடந்த தேர்தல், இதெல்லாம் ரியாக்ட் பண்ணுது. அதிமுகவுக்கு தேமுதிக தேவையான நிச்சயமாக தேவை. அதற்காக பாஜக இவ்வளவு பெரிய விலையை கொடுத்து அவர்களை அழைத்து வருவார்களா, இவ்வளவு சீட்டை கொடுப்பார்களா என்பது நிச்சயமா ஒரு சந்தேகத்துக்குரியதான். இவங்க ஒரு மத்திய இணையமைச்சர் என்கிற அஸ்திரத்தை எய்கிற பொழுதுதான் அது குறைந்தபட்சம் ராஜ்யசபா சீட்டை உத்தரவாதப்படுத்தும் அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்கலாம். அதனாலதான் பாஜகவோட பேசுவாங்கன்னு தோன்றுகிறது. பாஜக இதுக்கு உடன்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா நீங்க கடந்த காலங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக அவர்களோட கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ரொம்ப முக்கியமா 2024 பாராளுமன்ற தேர்தலோடு அதிமுகவை உதறி தள்ளிட்டு அவர்களால் எம்பியாக்கப்பட்டு அவர்களை விட்டுவிட்டே நகர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ ஜி.கே. வாசன் போன்றவர்களுக்கோ கூட அவங்க கொடுக்கலையே அந்த இடத்தை. அப்ப தேமுதிகவுக்கு அந்த அளவுக்கான ஒரு இடத்தை கொடுப்பதற்காக ஒரு மத்திய இணையமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பார்களா அல்லது அவர்களுக்கு கொடுப்பார்களா என்பது நிச்சயம் கேள்விக்குறிதான். பட் தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்கிறது. அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது அவர்கள் பேசக்கூடிய முறைகள்ல தான் இருக்கு. பட் அதை நிறைவேற்றுகிற இடத்துல பாஜக நிச்சயமாக அதுக்கு அந்த அளவுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். குறைந்தபட்சம் ஒரு ராஜ்யசபா எம்பியை உறுதி செய்வார்கள் அப்படின்னு தோன்றுகிறது. தங்களுடைய கூட்டணிக்கு தேமுதிக வருவதைத்தான் அதிமுக விரும்புகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கான பேச்சுவார்த்தையில் தான் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறது என்றால் தேமுதிக வரும்பொழுது அந்த கூட்டணியினுடைய பலம் எப்படியாக இருக்கும்? ஒருவேளை தேமுதிக வரவில்லை என்றால் அது எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த கூட்டணிக்கு? ஏன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டி. முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு சில நேரங்களில் 3 முனை போட்டி தான் இருந்திருக்கிறது. இப்பொழுது 4 முனை போட்டி இருக்கிறது, நாம் தமிழரையும் சேர்த்துக் கொண்டால். கிட்டத்தட்ட இந்த 3 முனை போட்டியில விஜய் ஒரு முக்கிய பிளேயரா இருக்காரு இன்னைக்கு. அப்ப திமுக அதிமுக இடையில பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்துல நடந்துடலாம். நீங்க போன தேர்தலே இது ஒரு உதாரணம் தான். அமமுக தனித்து நிற்கிற பொழுது அதிமுக ஒரு 21 தொகுதிகளில் தோல்வி அடைகிறாங்க.
இந்த முறை ஒரு 500,000 ஓட்டுகளும் முக்கியமானதான். தேமுதிகவுக்கு அதுக்கு அந்த அளவுக்கான ஓட்டு பலம் இருக்கும். அதனால அதிமுகவுக்கு நிச்சயமா இந்த அணி தேவை. நீங்க ஒரு உதாரணத்திற்கு நீங்க விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் அவர் விருதுநகர் பார்லிமெண்ட்ல போட்டியிட்டதனுடைய அடிப்படையில சொல்றேன். அருப்புக்கோட்டை என்ற ஒரு சட்டமன்ற தொகுதி, சீனியர் அமைச்சருடைய தொகுதி, KKSS அவர்களுடைய தொகுதி. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா தேமுதிக 12,000 ஓட்டு லீடிங் எடுத்தாங்க. சட்டமன்ற தொகுதி வாரியா நம்ம பிரித்து பார்த்தால் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி, அதுல அருப்புக்கோட்டையில மட்டுமே 12,000 ஓட்டு தேமுதிக லீடிங் வந்தாங்க. அதே தொகுதியில பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஒரு 24,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. இது ரெண்டையும் கூட்டி பாருங்க 36,000 ஓட்டு வித்தியாசம் வருது. கிரவுண்ட்ல இந்த கட்சிகள் தனித்தனியாக நிற்பதை விட அதிமுக அணியோடு இணைந்து சங்கமிக்கிற பொழுது நீங்க விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல என்ன தேமுதிக கொஞ்சம் ஓரளவு இருக்கக்கூடிய பகுதிகள் சொல்றேன், பிராந்தியங்கள் சொல்றேன், நீங்க வட மாவட்டங்களை கடலூர் எடுத்துக்கலாம். இது போன்ற பகுதிகளில் ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்த முடியும். அந்த வகையில தேமுதிக இந்த தேர்தலில் முக்கியத்துவம் பெறதுக்கு காரணம் 4 முனை போட்டி என்பதுதான். அவர்கள் வந்தால் அந்த அணி வலிமை பெறும்ங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. பட் அந்த வலிமை பெறும் என்பதற்காகவே அதிகமான தொகுதிகளை ஒதுக்கி விடுவார்கள், ராஜ்யசபா MP ஆக்கி உடனே மத்திய இணையமைச்சர் ஆக்கி விடுவார்கள் என்பதெல்லாம் தேமுதிகவோட எண்ணம் பெரிதாக இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. கூடுதல் சீட்டு வேண்டுமானால் இங்கு உறுதி செய்யப்படலாம்னு பாக்குறேன். திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்பொழுது தங்களிடம் அன்பாக இருப்பவர்களிடம் தாங்கள் பேசுவதாகவும் பாஜகவோடு அன்பாக இருப்பவர்களோடு அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் இடையே கசப்பு நிலவுகிறது அப்படிங்கறது அவர் வெளிப்படையாக சொல்கிறார்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நிச்சயமாக அவர் 2 விஷயங்கள் இதில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். தங்களிடம் அன்பாக இருப்பவர்கள்ட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் இன்றைக்கு தேமுதிகவை சொல்கிறார். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்ததும் பாஜக தான் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களை அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இணைந்திருந்தார். இன்னமுமே அவர்கள் ஒரு கூட்டணியாக வடிவம் பெற்றிருந்தாலும் இவரிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள், அவர்களிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அங்கு இருவேறு மனநிலை கருத்துக்கள் இருக்குங்கிறதையும் இது நமக்கு தெளிவுபடுத்துது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலை ஏற்படுத்திவிடும். கிரவுண்ட்ல ஜெல்லாகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல இது ஒரு இடைவெளியை உருவாக்கும் அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்னு அவர் குறிப்பிட்டதை போல அதிமுக தேமுதிக ஏற்கனவே ஒரு மனக்கசப்பு இருக்குதானே. நீங்க கிட்டத்தட்ட ராஜ்யசபா இடம் தரேன்னு சொன்னாங்க, அதை தரல, நாங்க எழுதி வாங்கலன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேச வேண்டிய சூழல் வந்துச்சு. அது ஒரு மனக்கசப்பு தான். இனி அவர்கள் போய் ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் இவர்கள் வாக்குறுதி கொடுப்பதை விட பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றுவார்களோ என்கிற ஒரு நம்பிக்கை கூடுதலாக இருந்திருக்கலாம். அந்த இடத்துலதான் அவர் அதை தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். அதிமுக தேமுதிக இடையே சில மனக்கசப்புகள் இருந்தாலும் இப்ப பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறது. தேமுதிக கேட்பது போல மத்தியில் ஒரு பதவியை வழங்க முன்வந்தால் கூட அது அதிமுக முழுவதுமாக அதை ஏற்குமா? இல்ல, அவர்கள் ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை தானே. அவங்க இந்த கூட்டணியை முதல்ல உருவாக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் 2. ஒன்று, அதிமுக ஓட்டுகளை விஜய் ஈர்த்து விடாமல் அதிமுகவுடைய இளைஞர்கள் ஓட்டுகள் அந்த பக்கம் செல்லாம ஆன்டி இன்கமென்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவருடைய ஓட்டுகளை தன் பக்கம் ஈர்க்கணும். அது முதல் சவால். கூட்டணியை பற்றி பாஜக தான் பெரிதாக பேசுகிறார்கள். இவர்கள் பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டதோட சரி. பொதுக்குழுவில் 2வது தீர்மானம் நான் முன்பு சுட்டிக்காட்டியதை போல கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் குறித்தும் அதிமுக தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை அவர்களே நீர்த்து போக செய்யறாங்கல்ல. அப்ப அவர்களை பொறுத்தவரை தேர்தலை சந்திக்கணும், ஒரு வலுவான கூட்டணி தேவை. அதற்கு சில சமரசங்களுக்கு அதிமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத இது காட்டுது. பாஜக தானே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என்று அவர் திண்டுக்கல் சீனிவாசனை நம்ம சராசரியாக கடந்து விட முடியாது. அந்த கட்சியினுடைய பொருளாளர் அவர். கிட்டத்தட்ட நீங்க பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்பு நியமிக்கப்பட்டவர். அவர் சொல்வது என்பது அதிமுகவுடைய மிக முக்கியமான குரல் அது. அவரே ஏற்றுக்கொள்கிறார். அங்கு தேமுதிகவோடு மனக்கசப்பு இருக்கிறதா இருக்கலாம், பாஜக கூட்டணியில் அப்பர் ஹேண்ட் எடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருக்கலாம். அந்த வகையில் இதை அணுக வேண்டும். நம்ம அப்படி பார்க்கிற பொழுது இது அதிமுகவுக்கு ஒரு பலன் தான். நீங்க பாஜக இருந்ததுனால தானே டிடிவி தினகரன் அவர்களை இணைக்க முடிந்திருக்கிறது. இப்ப வெறுமனே அதிமுக அமமுக நேரடியாக இணைந்து விடுமான அது ஒரு நாள் இணைப்பு சாத்தியம் இல்லைதான். பட் அது பாஜக இடையில் இருக்கிறதுனால இந்த மாற்றங்கள் நிகழ்கிறது. அது அதிமுகவுக்கும் லாபம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தேர்தல் வரை லாபம். தேர்தல் முடிந்த பிறகு நீங்க ஒருவேளை ஒரு தொங்கு சட்டசபை வந்து விட்டது அல்லது ஒரு தனி மெஜாரிட்டி கிடைக்கல, இந்த கட்சிகள் எல்லாம் அதிமுகவின் பேச்சை கேட்பாங்களா, பாஜகவினுடைய பேச்சை கேட்பாங்களா? சீட் ஒதுக்கும் போது என்ன நிலை ஏற்படும்? சீட் ஒதுக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் அதிமுகவின் கைப்பிடிக்குள் இருப்பார்களா அல்லது பாஜகவின் வழியாக சீட்டை பெறுவார்களா? அப்ப இவர்களை எல்லாம் காட்டி பாஜக கூடுதல் சீட்டுகளை பெறுமா? இப்படி பல்வேறு வகையான கேள்விகளும் சந்தேகங்களும் பின்னால் வரும். அது அதிமுகவுக்கு இப்போதைய நெருக்கடி இல்லை, ஆனா காலப்போக்கில் இதற்கான நெருக்கடிகள் அதிமுகவுக்கு நிச்சயமாக இருக்கும். நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத இதில்
மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமாக முடியும். அது நல்லபடியாக அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்குறோம். இது இப்போ பெரிய படத்தில் பேசக்கூட அப்படி சொல்லு. பிஜேபி தானே எங்கள் கூட்டணி சார். யார் போனாலும் எல்லாமே சாப்பாட்டில் கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரி தான் அது. எங்களுக்கு தான் அது நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி யாருக்கு இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட அவர் பேச்சு வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்க நாங்கள் கூப்பிட்டுருப்போம். நாங்கள் நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால் அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்கள் கூட்டணிக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி அதிமுக தலைமையில் இருக்கிற எங்கள் கூட்டணிக்கு தான். தேமுதிகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன். மத்தியில் தேமுதிக பதவி கேட்பதாகவும் தெரிகிறது. தங்களை நம்பி சிலரும், பாஜகவை நம்பி சிலரும் கூட்டணிக்கு வருகிறார்கள். கூட்டணிக்கு வந்தால் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் என்று எதிர்பார்ப்பதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார்.